மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர. ஐயோ ஏன் கேக்குறீங்க, இவங்களோட செம்ம கூட்டா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன டாக்டர், நோயாளியை தூக்கிட்டு வந்துட்டீங்க? இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பாவும் விறுவிறுப்பாவும் இருக்கும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு தம்பி. அதான் இந்த மூளை செத்த கேஸ தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? அதான் இன்னைக்கு மூளை செத்த கேஸ் நிறைய வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் உள்ள தள்ளிட்டு போங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தாவேகா வந்து நீதிக்கு எதிராக நிலைப்பாடு கட்சி, நீதிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. நீதிக்கு எதிராக பலமுறை தலைவர் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப வந்திருப்பது தொழில், இங்க வந்திருப்பது தொழில். இருங்க வந்திருப்ப இருங்க இருங்க நான் கேட்கிற கேள்வி நான் வந்து இருங்க 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 மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கூப்பிட்டு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? பின்ன உன் மூஞ்ச பார்த்தா பிளாக்பெரி ஓனர் மாதிரியா தெரியுது. எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்தும் பக்காவா பொருந்தும். அப்படி ஒரு மூஞ்சி. இல்ல நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே, நான் என்ன சொன்னேன் நீங்களே பாருங்க. Flashback. ஷேர் பண்றீங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஷேர் பண்றீங்கன்னு பாப்போம். இதுக்கு ஏன் இந்த பில்டப்? இங்க எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. அவ்வளவுதானா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியா தான் நான் இங்க நிக்கிறேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். சோ நீங்க பேசுறீங்களா? இத நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லனா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? This is a student protest. Only for the students. Students பண்ற protestல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். வந்தமா ஒதுங்கி நின்று பார்த்தமா பழத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும். உனக்கு தெரியாதா? இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நாங்க கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். மாடர்ன் உலகம் இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பேசவா போவா? நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு ஒரு அசிங்கமாய் போச்சு. This is not democracy. ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. ஓடி. என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதான கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றன்னு. தேவையில்ல பேசக்கூடாது. ஏய் அங்க குடுறா மைக்க குடுறாங்கற. எதுக்கு இப்ப பாக்குற? நான் தானே நடிக்கிறேன். ஏன்டி வர? நீ என்ன நடிக்கிற? நான் என்னதான் செய்யணும்? 1
இந்த அவமானம் உனக்கு தேவையா? கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? தனம் செட்டி, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில அறிவு இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. அங்க வந்து நீட்டுக்கான போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க அங்க போய் என்ன பேசுறீங்க? நான் வந்து தளபதி ஃபேனு, நான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரேன், இங்க இருக்கிற எல்லாரும் ஜோக்கரு, இப்படி யாராவது பேசுவாங்களா? எப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இடம்பொருள் ஏவல் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா அங்க இருக்க மாணவர்கள் உங்களுக்கு கொஞ்சவா செய்வாங்க? வெளியே தான் காட்சி விரட்டுவாங்க. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. ஏய் ஹீரோயினி தண்ணி விடுறா. கண்ணு கலங்குது பாரு. அவ்வளவு பிடிக்கும் அண்ணனா. அண்ணனை தாண்டி வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குல ஜாலியா தான் இருக்கு. சொல்லுங்க. நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நான் கலெக்டர் ஆகிறனும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா. போய் வேலையை பாரு லூசு. லூசா? இவனுக்கு ஆட்டம் நடந்துக்கிட்டு இருந்தா லூஸ் உண்டு போறா? தளபதி கடைசி போறனால அவர் அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அடே அப்ப எல்லாம் சிரிங்க. என்னது போனா நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாத பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்யூனிட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. A few moments later. மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூட்டா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அத பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயா இங்க இருக்கத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். இங்க வந்திருக்கேன் சங்ககிரிங்க 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அது நடவடிக்கை எடுத்து. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. யார் யாது? வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. என்ன கொடுமை சரவணன். முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. தளபதி லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அளவு வச்சு அனுப்புறீங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. இன்னும் போல நீ போடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு பிக்கிங்